ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2K ஹார்ட்ஸ் அப்படின்ற ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தோட மெயின் ரோல் நம்ம நினைக்கிறோம். ஸோ பட் இது முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோட அம்மா வந்து எப்படியாவது ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ வந்து எல்லா இடத்துலையும் பிள்ளைங்களை தேடி தேடி போகிறாரு. பட் அவர் நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு எதுவுமே அவருக்கு சிக்க மாட்டேங்குது. இதே சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும்போது ஆளுக்கு ஒரு பிள்ளையை வந்து கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு 3 பேர் மூவ் பண்ணுறாங்க. ஆனால் 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பிள்ளைனும் வந்து அமைய மாட்டேங்கி. அது மட்டும் இல்லாமல் இதில் 4வதாக வந்து நம்ம பவர் ஸ்டார் சீனிவாசன் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் பவர் ஸ்டார் வந்து மெயின் ரோலாக இல்லாமல் அவர் வந்து இந்த கதையை நகற்ற ஒரு ரோலாகவே இந்த படத்தில் இருக்கார். இந்த இதில் என்ன அப்படின்னா, ஹீரோவும் வந்து எப்படியாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சிடணும் அப்படின்றது தான் அவரோட எய்மாக இருக்கும். ஸோ அதுக்காக மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் அவங்க வந்து பார்ப்பாங்க. பட் இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டு இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேர்த்துக்கு முட்டலும் முதலுமாகும். ஸோ அந்த நேரத்தில் பவர் ஸ்டாரும் ஊடால வருவார். ஸோ அவங்க 2 பேரும் வந்து கடைசியில் ஜாயின் பண்ணாங்களா இல்லை 2 பேரும் இணைஞ்சாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. படம் முழுக்க வந்து ஒரே பொண்ணுங்க லவ்வு சைட்டு அப்படியே போகுது. அப்பப்போ நடுவில் சில ஃபைட் சீனும் நடக்குது. அதேமாதிரி இந்த ஃபைட் சீனுக்கு நடுவில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற ரொமான்ஸ் ஒரு சில இடத்துல வந்து ஒட்டலைனாலும் ஒரு சில நேரத்தில் ஓரமாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். படம் ஓரளவு ஓகேனாலும் படம் அந்தளவுக்கு ஒர்த்தான படமானு கேட்டால் ஆவரேஜஸ் படம் தான். ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சில இடத்துல ஏன் தான் சில சீன்ஸ் இருக்குது அப்படின்ற நிலமையிலலாம் இருக்குது. சில சீன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். படம் பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் லேக் அடிக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாகாக போய்கிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். மூமெண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா படம் அந்தளவுக்கு பெருசாக இல்லைனாலும் படம் வந்து ஆவரேஜஸ் மெயின்டெனன்ஸ் தான். ஏற்கனவே நம்ம பார்த்த அதே பட கதை அந்த தான் போய்கிட்டுருக்கே தவிர புதுசாக படத்தில் எந்த ஒரு சீனுமே இல்லைன்னு தான் சொல்லணும். கடைசியில் நடக்கிற ஃபைட்டு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறத தவிர பட் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை. ஸோ ஓகே தான், டன்.